هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا كتاب الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் உலகை படைத்து ஆளுகின்ற அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னலவர்களின் குடும்பத்தவர்கள், அன்னலவர்களின் தோழர்கள், அன்னலவர்களை யாரெல்லாம் மறுமை வரைக்கும் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹுவின் இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எல்லா நிலைகளிலும் தக்குவா என்று சொல்லக்கூடிய இறையச்சத்தை உள்ளத்திலே நிலைநிறுத்தி அவனை பயந்து வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையிலும் இந்த சமுதாயத்துக்கு ஞாபகப்படுத்திய ஒரு செய்தியை ஞாபகப்படுத்தியவனாக இந்த குத்பா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். உங்களுக்கு மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கக்கூடியவைகளை நான் எச்சரிக்கை செய்கிறேன். மார்க்கத்தில் உருவாக்கப்படக்கூடிய ஒவ்வொரு புதுமைகளும் வழிகேடுகள், ஒவ்வொரு வழிகேடுகளும் பிதுஅத்துக்கள், ஒவ்வொரு பிதுஅத்துக்களும் மனிதனை கொண்டு போய் நரகத்தில் சேர்க்கும் என்பதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்றைய குத்பா உரையில் நபிகளாரை நேசிப்பதின் முறைகளும் முறைகேடுகளும் என்ற ஒரு தலைப்பில் ஒரு சில செய்திகளை திருமறை அல் குர்ஆனிலிருந்தும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலிலிருந்தும் குறுகிய நேரத்தில் உங்களுடைய மேலான கவனத்துக்கு கொண்டு வருவதற்கு நான் விரும்புகிறேன். நாம் இருக்கக்கூடிய மாதம் ரபியுல் அவ்வல் மாதம். பொதுவாக ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் எல்லா நாடுகளிலும் நபிகளாரை நேசிப்பது தொடர்பான உரைகள், அது சம்பந்தமான விடயங்கள் மக்களுக்கு தெளிவூட்டக்கூடிய ஒரு காட்சியை நாம் எல்லாம் பார்க்குகிறோம். அதே நேரத்தில் அந்த மாதம் அடைந்து விட்டால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்ற பெயரில் அல்லாஹுவோ அல்லாஹுடைய தூதரோ காட்டித்தராத வழிகேடான, இஸ்லாத்தில் புதுமையாக உருவாக்கப்பட்ட ஏராளமான காரியங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டு மக்களை அந்த வழிகேட்டின் பால் அழைக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் சமுதாயத்திலே பார்க்கிறோம். யதார்த்தமாக உண்மையாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறார்? நாம் எல்லாம் அல்லாஹுடைய தூதருடைய உம்மத்தாக பிறந்திருக்கிறோமே, அல்லாஹுடைய தூதர் நமக்கெல்லாம் நபியாக நாம் பெற்றிருக்கிறோமே, நமக்கு செய்த நிஅமத்துக்களில் அல்லாஹ் நமக்கு அருளிய நிஅமத்துக்களில் மிகப்பெரிய ஒரு நிஅமத்தாக அல்லாஹ் சூரத்து ஆல இம்ரான்ல 126வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா.
அல்லாஹ் மூமின்களுக்கு நிச்சயமாகவே அருள் செய்திருக்கிறான். ஏன் அருள் செய்திருக்கிறான்? அவர்களிலிருந்தே அவர்களுடைய நபியை அல்லாஹ் அவர்களுக்காக கொடுத்திருக்கிறான். அந்த நபி என்ன செய்தார் தெரியுமா? யதுலு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹுடைய வேதமான திருமறை அல் குர்ஆனை அவர்களுக்கு அவர் ஓதி காண்பிக்கிறார். வயுஸக்கீஹிம், அந்த மக்கள் எப்படி மோசமான விடயங்களில் இருக்கிறார்களோ, மோசமான செயற்பாடுகளில் இருந்தார்களோ, அல்லாஹ் விரும்பாத காரியங்களை செய்தார்களோ, நாளை மறுமையிலே நரகத்துக்கு இட்டுச் செல்லக்கூடிய விடயங்களை காரியங்களை செய்த அந்த மனிதர்களை அல்லாஹுடைய தூதர் வேதத்தை ஓதி காண்பித்து வயுஸக்கீஹிம், அவருடைய உள்ளங்களை அவர் தூய்மைப்படுத்துகிறார். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப், வேதத்தையும் அவர் படிப்பிக்கிறார். வல் ஹிக்மா, ஞானம் என்று சொல்லக்கூடிய நபிகளாரின் சொல் செயல் அங்கீகாரம் வாழ்வியல் சம்பந்தமான அனைத்து துறைகளையும் அல்லாஹ் அந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஊடாக சஹாபா சமுதாயத்துக்கு படிப்பிக்கிறான். இவைகள் அனைத்தும் மூமின்களுக்கு அல்லாஹ் செய்த மிகப்பெரிய ஒரு நியமத்தாக நமக்கெல்லாம் சொல்லித் தருகிறான். அல்லாஹு அக்பர், மிகப்பெரிய ஒரு நியமத். அல்லாஹுடைய தூதர் படிப்பித்த வேதத்தை படிக்குகிறோம். அல்லாஹுடைய தூதர் சஹாபா சமுதாயத்தை எப்படியெல்லாம் தூய்மைப்படுத்தினார்கள் என்பதை பிம்பர் மேடையில் இருந்து நானும் நீங்களும் படிக்கிறோம். வேதத்தையும் சுன்னாவையும், சுன்னாவில் எது இருக்கின்றது, சுன்னாவில் எது இல்லாமல் இருக்கின்றது, எது பித்அத் என்பதை எல்லாம் நானும் நீங்களும் படிக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நமக்கெல்லாம் அந்த தூதரை தந்தானே, அதை மிகப்பெரிய ஒரு நியமத்தாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படியான இந்த தூதரை அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் சரியாக ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதரை உண்மைப்படுத்த வேண்டும். அல்லாஹுடைய தூதர் சொல்கின்ற செய்திகள் அவைகள் உண்மைப்படுத்தப்பட வேண்டும். அல் இக்திதா, அல்லாஹுடைய தூதரை பின்பற்ற வேண்டும். உயிரை விட, செல்வத்தை விட, பிள்ளைகளை விட அல்லாஹுடைய தூதரை நேசிக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதருக்கு நானும் நீங்களும் எங்களுடைய பொருளால் உடம்பால் என்னென்ன உதவிகளை எல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளவையும் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் நியமத்துக்கு ஈடாக நமக்கெல்லாம் செய்ய சொல்கிறான். அதனால்தான் அல்லாஹ் திருமறை அல் குர்ஆனிலே சொல்கிறான், ரப்பை நீங்கள் நேசிக்கிறீர்களா? படைத்த அல்லாஹ்வை நீங்கள் நேசிக்கிறீர்களா? அல்லாஹ்வை நீங்கள் விரும்புகிறீர்களா? அல்லாஹ்வை விரும்புவது என்றால் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதை செய்வது. அல்லாஹ்வை விரும்புவது என்றால் திருமறை அல் குர்ஆனில் சொல்லப்பட்ட செய்திகளை எங்களுடைய வாழ்க்கையில் நாம் எடுத்து நடப்பது. அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான். யதார்த்தமாக உண்மையாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை நீங்கள் நேசிக்க கூடியவர்களாக இருந்தால் நான் உங்களை நேசிப்பேன், நான் உங்களை விரும்புவேன். நான் விரும்பினால் சுப்ஹானல்லாஹ், வானத்திலே ஜிப்ரீல் விரும்புவார், வானத்தில் உள்ள மலக்குகள் விரும்புவார்கள். அல் கபூல் ஃபில் அர்த், பூமியிலே அல்லாஹ் அவன் விரும்பக்கூடியவர்களை இந்த பூமியிலே அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என்றால் என்னை நீங்கள் யதார்த்தமாக விரும்பக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால், நபியே உங்களுடைய சமுதாயத்துக்கு நீங்கள் கூறுங்கள் என்ன தெரியுமா? ஃபத்தபிஊனி, நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். நீங்கள் பின்பற்றினால் ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் உங்களை நேசிப்பதாக சொல்கிறான் என்பதாக அல்லாஹ்வே ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இந்த செய்தியை எத்தி வைத்தார்கள் என்றால் அந்த செய்திதான் எனக்கும் உங்களுக்கு. அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் நேசித்தால் அந்த நேசம் உள்ளத்திலே ஆரம்பிக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அந்த நேசம் உள்ளத்திலே வந்துவிட்டால் அன்பார்ந்தவர்களே, அந்த நேசம்
ஈமானில் அதிகரிக்கணும், அந்த நேசம் இபாதத்தில் அதிகரிக்கணும், அந்த நேசம் உண்மையில் அதிகரிக்கணும், அந்த நேசம் வியாபாரத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், சமுதாய வாழ்க்கையில் உண்மை பேசுவதில் அதிகரிக்கணும். அந்த நேசம் தாயையும் தந்தையும் உறவுகளையும் கவனிப்பதில் அதிகரிக்கணும். அந்த நேசம் தஹஜ்ஜத் தொழுகையில் வரணும். அந்த நேசம் சுபஹ் தொழுகைக்கு தூக்கத்தை தொலைத்து விட்டு தன்னுடைய மகனை அழைத்துக் கொண்டு பள்ளிவாசலுக்கு வருவதில் அதிகரிக்கணும். அந்த நேசம் என்னுடைய மனைவியுடைய ஆடை ஹிஜாபாக மாறுவதில் அதிகரிக்கணும். அந்த நேசம் தன்னுடைய முகத்திலே தாடியாக வருவதில், அது வளர்வதில் அது அதிகரிக்கணும். அது அதிகரிக்கல நேசம் அல்ல. அது அதிகரிக்காவிட்டால் அன்பார்ந்தவர்களே அது நேசம் அல்ல. அவைகள் எல்லாம் வெறும் பேச்சுக்கள். ரசூலுல்லாஹ் அவர்களை நாம் நேசிப்பதாக இருந்தால் அன்பார்ந்தவர்களே, வாழ்வியலில் ஒவ்வொரு விடயங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி எப்படி எல்லாம் இருந்தார்கள். காலையில எப்படி எழும்பினாங்க, எப்படி ஒளி செஞ்சாங்க, தஹஜ்ஜத்துக்கு என்ன ஓதினாங்க, தஹஜ்ஜத்துடைய தொழுகையை துவங்கினால் என்ன ஓதினார்கள், சுபஹுடைய சுன்னத்தை எப்படி தொழுதார்கள், 5 நேர தொழுகை, ஜனாசா தொழுகை, சுப்ஹானல்லாஹ். இபாதத்துக்கள், சமூக வாழ்க்கைகள், ஜனாசா, குடும்ப உறவு எல்லாவற்றிலும் ஒரு மனிதன் ரசூலுல்லாவை உரசி உரசி பார்க்கிறானா? ரசூலுல்லாவை அங்கெல்லாம் தேடுகிறானா? பாவங்கள் வரும் பொழுதெல்லாம் ரசூலுல்லாஹ் வேண்டாம் என்றார்கள். வட்டி வேண்டாம், இணை வைப்பு வேண்டாம், பித்அத் வேண்டாம், புறம் வேண்டாம், ஏமாற்று வேண்டாம். அங்குதான் அன்பார்ந்தவர்களே யதார்த்தமான நேசம். அந்த நேசத்தை இந்த உலகத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுதெல்லாம் சஹாபாக்கள் வெளிப்படுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒது செய்வதற்கு தண்ணீர் எடுத்து விட்டால், ஒது செய்வதற்கு தண்ணீர் எடுத்து விட்டார் அல்லாஹ்வுடைய தூதர். அவர்கள் முகத்தை கழுவி விட்டால் கீழே அந்த தண்ணீர் விழுந்து விடாமல் சஹாபாக்கள் அந்த தண்ணீரை கீழால் கையால் பிடிப்பார்கள். ஒவ்வொருத்தராக அந்த தண்ணீரை எடுத்து தங்களுடைய முகத்தில் தேய்த்துக் கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கும் பொழுதெல்லாம் ரசூலுல்லாவை முத்தமிட வேண்டும் என்பதற்காக ஒரு யுத்தத்துக்கு தயார் நிலையில் இருந்த நேரத்தில் சஃபை சரி செய்வதில் ஏற்பட்ட ஒரு தவறுக்காக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே பழிக்கு பழி வாங்க போன நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் என்னை குத்தி தள்ளியது போன்று எந்த இடத்தில் குத்தினார்களோ அந்த இடத்தில் நானும் குத்த வேண்டும் என்பதற்காக மேனியை காட்டச் சொல்லி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேனியை முத்தமிட்டார்கள். உடலை நேசித்தார்கள், பேச்சை நேசித்தார்கள், பார்வையை நேசித்தார்கள், உறுப்புகளை நேசித்தார்கள், நடையை நேசித்தார்கள். அல்லாஹ் அதனாலதான் நேசத்தின் ஒரு வடிவமாக அல்லாஹ்வே நேசிக்கிறான். எப்படி அல்லாஹ் நேசிக்கிறான்? எல்லா நபிமார்களையும் பெயர் சொல்லி அழைக்கும் போது யா நூஹ், யா இப்ராஹிம், யா அய்யூப், யா ஈசா, யா மூசா என்றெல்லாம் அல்லாஹ் திருமறையால் குர்ஆனிலே அழைக்கும் பொழுதெல்லாம் தன்னுடைய நபியுடைய பெயரை கூறி அல்லாஹ் அழைக்கவில்லை. யா அய்யுஹன் நபி, யா அய்யுஹர் ரசூல், யா அய்யுஹல் முஸம்மில். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வே அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறான். நேசத்தின் இரண்டாவது வடிவமாக அல்லாஹ் நபிகளாரின் மீது ஸலவாத் சொல்கிறான். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹ்வும் மலக்குமார்களும் அல்லாஹ்வுடைய தூதராகிய முகமது மீது ஸலவாத் சொல்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே முகமதின் மீது நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள் என்று சொல்கிறான். சஹாபாக்கள் எல்லோரும் ஓடினார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு சலாம் சொல்வதற்கு தெரியும், ஆனால் உங்கள் மீது ஸலவாத் சொல்வதற்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தார்கள். தொழுகையில ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்கிறோம்.
ஜனாசால ஸலவாத்து சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய பேர் கேள்விப்பட்டுட்டா ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து சொல்கிறோம். வெள்ளிக்கிழமை நாளையில் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது ஒரு ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் என்னுடைய நபியை நீ நேசிக்கிறாய் 10 ஸலவாத்து சொல்கிறார் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனாலும் அந்த ஸலவாத்தில் வழிகாடர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நபியை நேசிப்பதற்கு அல்லாஹ் ஸலவாத்து சொல்ல சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் இதைத்தான் சொல்ல வேண்டும் என்று சொன்ன நேரத்திலே வழிகாடர்கள் ஸலாத்துன் நாரியா நரக ஸலவாத்து ஒரு ஸலவாத் ஆரம்பிச்சு வச்சாங்க. பாடசாலைகள்ல பள்ளிவாசல்கள்ல எங்கேயாவது ஒரு திருமண நிகழ்வுகள் ஏதாவது நடந்து விட்டா ஆரம்பிக்கிறது அல் ஃபாத்திஹாவை கொண்டு. மார்க்கத்தில் இல்ல, முடிக்கும் பொழுதெல்லாம் குர்ஆனிலோ ஹதீஸிலோ அல்லாஹ்வுடைய தூதரோ சொல்லாத ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லி ஒரு ஸலவாத்தை உருவாக்கி வைத்து பித்அத்தான ஒரு ஸலவாத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கூறுகிறார்கள். வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதூஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. உங்களுடைய தூதர் உங்களுக்கு எதுவெல்லாம் தந்தாரோ அது எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கங்க. காலையில எழும்பினதிலிருந்து இரவு நேரத்தில் தலை வைக்கும் வரைக்கும் உலகத்தில் இபாதத் உட்பட ஏனைய காரியங்கள், கொடுக்கல் வாங்கல், பிள்ளைகளோட நடக்கிறது, குடும்பத்தில் ஈடுபடுறது, சமுதாய வேலை, அங்கெல்லாம் தூதர் எதை சொன்னாரோ அவைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வமா நகாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. தூதரை நேசிப்பதுடைய வடிவம் தூதர் எதை தந்தாரோ எடுத்துக்கொள்ளுங்கள். தூதர் எதை வேண்டாம் என்று சொன்னாரோ கையடிக்காதீங்க, நினைச்சு பார்க்காதீங்க. நேசமா முகமது நபியை விரும்புகிறீர்களா? அவருடைய ஷஃபாத் மறுமை நாள் எனக்கு தேவையா? முகமது நபி வேண்டாம் என்றால் அதற்கு நீங்க கையடிக்காதீங்க என்பதாக சொல்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே சொன்னார்கள், குல்லு உம்மதி யதுகுலூனல் ஜன்னah. என்னுடைய சமுதாயத்திலே எல்லோரும் சொர்க்கம் போவார்கள். இல்லாமன் அபா, மறுத்தவர்களை தவிர. சஹாபாக்கள் கேட்டார்கள், வமை யபா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே மறுத்தவர்கள் என்றால் யாரே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தின சுருக்கமாக சொன்னார்கள். எதை சொன்னார்கள்? யார் எனக்கு கட்டுப்படுகிறாரோ தஹலல் ஜன்னah. யார் எனக்கு கட்டுப்படவில்லையோ அவன் தான் என்னை மறுத்தவர். ரசூலுல்லாஹ்வின் மீது நேசம் கொண்டுட்டா, ரசூலுல்லாஹ்வை விரும்பிட்டா, ரசூலுல்லாஹ் தான் வாழ்க்கையில எல்லா துறையிலும் அவர் இருப்பார் என்றால் அவர் சொன்னதை செய்யணும், வேணாம் இடத்தை விட்டுடணும் என்கிறாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனாலதான் சஹாபாக்கள் சொன்னார்கள், ஒரு நாள் தினம் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு ஒரு உபதேசம் செய்தார்கள். அந்த உபதேசத்தை பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணித்து விடுவார்களோ என்று அஞ்சக்கூடிய ஒரு உபதேசம். கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டியது, உள்ளங்கள் எல்லாம் பயத்தில் ஆடியது. அந்த அளவு குறுக்கமான ஒரு உரை. தோழர்களே, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்றார்கள். சஹாபாக்கள் உயிரோடு இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வை நேசித்ததுடைய வடிவத்தை சஹாபாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அஸ்ஸம்அ வத்தாஆ காலு சமிஅனா வ அத்தஅனா. செய்திகளை கேட்டுட்டா சஹாபாக்கள் உடனடியாக பின்பற்றுவார்கள். நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அஸ்ஸம்அ வத்தாஆ ஃபில் யுஸ்ரி வல் உஸ்ரி. நீங்க கஷ்டத்தில் ஏழையாக இருக்கிற நேரத்தில் வசதியே இல்ல, ரசூலுல்லாஹ் ஒரு பொன்மொழி உங்களுக்கு தெரியுது, வசதி வாய்ப்புகள் எதுவும் இல்ல, கஷ்டத்தில் மிகப்பெரிய கஷ்டம், நீங்க எனக்கு கட்டுப்படுங்க. ரசூலுல்லாஹ் வசதி வாய்ப்போடு இருக்கிறீர்கள், பெரிய வசதி, அல்ஹம்துலில்லாஹ்.
எல்லாவற்றுக்கும் பணம், ஆட்கள், உறவினர்கள், போரிடமெல்லாம் வரவேற்பு. ரசூலுல்லாஹ்வை பற்றி ஒரு செய்தி சொல்லப்படுகின்றது. நான் மாறு செய்கிறேனா, நான் செய்யாம இருக்கிறேனா, புகழுக்காக நிற்கிறேனா, பெருமைக்காக நிற்கிறேனா? அல்லாஹ் கேலி செய்யப்படக்கூடிய இடத்தில், அல்லாஹ்வுடைய தூதர் கேலி செய்யப்படக்கூடிய இடத்தில் என்னுடைய பணம், என்னுடைய பதவி, என்னுடைய கௌரவம் எல்லாம் நிறைந்திருக்கும் பொழுது, வசியதையோடு இருக்கும் பொழுதும் நீங்கள் கட்டுப்படுங்கள். ஃபில் மக்ரஹி வல் மன்சித், உங்களுக்கு செய்ய இயலுமான விருப்பமான விஷயங்களையும் கட்டுப்படுங்கள். உங்களுக்கு செய்ய இயலா, இது கஷ்டம், எனக்கு பிடிப்பில்ல, வைஃபு பிடிப்பில்ல, எங்கட ஃபேமிலிக்கு செய்யலா, எங்கட ஃபேமிலி விருப்பம் இல்ல செய்யறதுக்கு, அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லாதீர்கள் என்று சஹாபாக்களுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடம் எடுத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அவர்கள் நேசித்தார்கள். இதுதான் நேசத்தின் வடிவம். நேசத்தின் வடிவம் என்பது ரசூலுல்லாஹ்வை வாழ்க்கையில், இபாதத்தில், ஏனைய எல்லா விவகாரங்களையும் ஒரு மனிதன் அச்சட்டாக பின்பற்றுவானா, அதுதான் நேசத்தை வெளிப்படுத்துறதுல முதன்மை தன்மை என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்னொரு சாராரை பார்க்கிறோம் நம்ம சமுதாயத்தில். இன்னொரு சாரார், அவர்கள் யார் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராத, செய்யாத, அங்கீகரிக்காத சில விஷயங்களை இபாதத் என்ற போர்வையில், நன்மை கிடைக்கும் என்ற போர்வையில் ரசூலுல்லாஹ் போட்ட கோட்டை தாண்டி செய்யக்கூடிய ஏராளமான சகோதரர்களை நம்ம பார்க்கிறோம். 3 சகோதரர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்கு போனாங்க. போய் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எங்கன்னு கேட்டாங்க. வெளியில போயிருக்கிறாங்க. ஆயிஷா நாயிட்ட கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய இரவு தொழுகையை பத்தி கேட்டாங்க. அழகாக விவரித்தார்கள். பகல் பொழுதை பத்தி கேட்டார்கள், அதை விவரித்தார்கள். திரும்ப 3 பேரும் என்ன செய்தார்கள்? பேசிக்கொண்டு முடிவெடுத்தார்கள். என்ன தெரியுமா? அப்படியா, நான்டா இதுக்கு பின்னிக்கால நான் இரவேல தூங்கவே மாட்டேன். ஏண்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் இபாதத் செய்திருக்கிறார்கள். இன்னொருத்தர் முடிவெடுத்தார். என்ன தெரியுமா? நான்டா திருமணமே முடிச்ச மாட்டேன், திருமணம் முடித்தால்தான் இபாதத்தில் ஈடுபடலாம். இன்னொருத்தர் முடிவெடுத்தார், நான் இதுக்கு பின்னால பகல் முழுக்க நான் நோன்பு நோக்க போகிறேன். அழகான இபாதத்துக்கள், மக்களுடைய பார்வையில் பார்த்தா அழகாகத்தானே இருக்கின்றது. தொழுகை என்பது ரப்புக்காக, நோன்பு என்பது ரப்புக்காக. திருமணம் செஞ்சா இபாதத் செய்வது கஷ்டம். அழகான முடிவு. எங்கட சிந்தனைக்கு அப்படித்தான் படும். நல்லா இருக்கிறே, நல்லா இருக்கிறே, அழகான ஒரு சுபஹானல்லாஹ், அழகான ஒரு நோன்பு, அழகான ஒரு மௌலூத் என்ற பேரில் ஒரு மௌலூது பார்த்தா நல்லகத்தான் இருக்குது. எல்லாம் நிறைய புகழ் இருக்குது. அல்லாஹ்வை பத்தி புகழ், அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி புகழ். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்த்து கேட்டாங்க ஆயிஷாட்ட ரலியல்லாஹு அன்ஹா. கேட்டு போட்டு சொன்னார்களா, நல்ல விஷயம். 3 பேரும் எடுத்த முடிவுதான் நல்ல முடிவு. இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள்? எல்லா மக்களையும் கூப்பிட்டாங்க, அவசர அவசரமா கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னார்கள், நான் இரவு நேரத்தில் தூங்குகிறேன், விழித்திருந்து இபாதத் செய்கிறேன். நான் திருமணம் முடித்தும் இருக்கிறேன். நான் சில காலங்களில் நோன்பு பிடிப்பேன், சில காலங்களில் நான் நோன்பு விடுவேன். என்னுடைய இந்த வழிமுறையை யார் பின்பற்றவில்லையோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது என்ன தெரியுமா அன்பார்ந்தவர்களே? இபாதத்தில் அல் உலு, இபாதத்தில் மனிதர்கள் ரசூலுல்லாஹ் நமக்கென்று போட்ட கோட்டை தாண்டி ரப்புல் ஆலமீனை அடைவதற்கு, சொர்க்கத்தை அடைவதற்கு, மறுமையில் ஈடட்டத்தை அடைவதற்கு ஒவ்வொருத்தராக, ஒவ்வொரு பள்ளிவாசலாக, ஒவ்வொரு குடும்பமாக, ஒவ்வொரு குரூப்பாக சேர்ந்து உலகத்தில் இபாதத் என்ற போர்வையில், ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்ற போர்வையில் நிறைய இபாதத்துக்களை சமுதாயத்தில் உருவாக்கி வச்சிருக்கிறத நம்ம நிறையவே பார்க்கிறோம்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், குல் ஹல் நுனப்பிஉக்கும் பில் அக்ஸரீன அமாலா, நபியே அமல்கள் செய்து நஷ்டமாகி போனவர்களை நான் உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா? அல்லதீன, அவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள் நாங்கள் செய்ததுதான் சரி என்பதாக அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அவர்கள் எல்லோரும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பரிகாசமாக எடுத்துக்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் இபாதத் இருக்கணும், இப்படித்தான் இபாதத் செய்யணும் என்று ரசூலுல்லாஹ் ஒரு கோட்டை போட்டு வச்சிருக்கிறாங்க. நானாக, குடும்பமாக, பள்ளிவாசலாக, நண்பர்களாக, ஊராக சேர்ந்து புதியதொரு மெதட்டை நம்ம உருவாக்குறோமா? ரசூலுல்லாவை நேசிக்கிறோம் என்று அதைத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவனை தூக்கி அல்லாஹ் நரகத்தில் போடுவான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் கூறி காட்டினார்கள். எனவே மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது என்பது மௌலிது ஓதுவதல்ல, சில வார்த்தைகள் அல்ல. ரசூலுல்லாவை நேசிப்பது என்பது பெருமைக்கு பேசுவதல்ல. ரசூலுல்லாவை நேசிப்பது என்பது அவருடைய வாழ்க்கையில் இபாதத் உட்பட எல்லா விவகாரங்களிலும் எங்கட வாழ்க்கையை நாங்க உரசி பார்த்து 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 தேடி 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 எது ஷிர்க் அங்கிருந்து தவிர்த்து கொள்வது, எது தௌஹீத் அதை நோக்கி பயணிப்பது, எது பித்ஆ அதை தவிர்த்து கொள்வது, எது சுன்னா அதை நோக்கி பயணிப்பது. இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதின் யதார்த்தமான ஒரு வடிவத்தை நமக்கெல்லாம் சொல்லித் தருகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடிப்படையில் எங்களுடைய இபாதத்துக்களை அமைத்து ரசூலுல்லாவை நேசிப்பதற்கு நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். ரபியுல் அவ்வல் மாதத்தில் அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஒரு மாதம். அல்லாஹ்வுடைய தூதர் ரபியுல் அவ்வல் பிறை 12 பிறந்தார்கள் என்பது வரலாற்று ஆசிரியர்களிடையே கருத்து வேற்றுமைக்குட்பட்டது. சிலர்கள் சொல்கிறார்கள் 9 பிறந்தாங்க என்று, சிலர்கள் வேற மாதங்களை சொல்கிறார்கள், சிலர்கள் வேறு திகதிகளை சொல்கிறார்கள். ஆனா கன்ஃபார்ம் என்ன தெரியுமா? கன்ஃபார்ம் உறுதியானது, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் 63வது வயதில் ரபியுல் அவ்வல் மாதத்தில் திங்கட்கிழமை பிறை 12 மரணித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்த அந்த நேரம் உலகமே இரண்டு போனது. அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்தை தானா நாம் கொண்டாடுகிறோம்? அன்றுதானா நாங்கள் கவிதை பாடுகிறோம்? அன்றுதானா அல்லாஹ்வுடைய தூதரை ஞாபகிப்பதற்கு ஒரு நாளாக தீர்மானித்திருக்கிறோம் என்று கவலைப்படக்கூடிய ஒரு நிகழ்வு அன்பார்ந்தவர்களே. அன்றைய நாளில் தான் சில பள்ளிவாசல்களில், சில ஏரியாக்களில் சுபகான மௌலூத் ஓதப்படுகின்றது. சுபகான மௌலூதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் தான் பிறந்ததற்காக மௌலூது விழா எடுங்கள் என்பதாக கூறவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? நான் திங்கக்கிழமை பிறந்தேன்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, திங்கக்கிழமை நோன்பு பிடிக்கிறீங்களா? திங்கக்கிழமை என்ன நாள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், திங்கக்கிழமை தான் எனக்கு குர்ஆன் இறங்கியது, திங்கக்கிழமை தான் நான் பிறந்தேன் என்றாங்க. பிறந்த நாளில் திங்கக்கிழமை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிறந்த தினத்தில் திங்கக்கிழமை ரசூலுல்லாஹ் நோன்பு பிடிச்சாங்க. நோன்பு பிடித்தால் பெருநாள் கொண்டாடலாம், நோன்பு பிடித்தால் கொண்டாட்டம் இல்லை, நோன்பு பிடித்தால் சந்தோஷம் இல்லை. நோன்பு பிடிப்பது என்பது இபாதா. அல்லாஹ்வுடைய தூதருடைய பிறப்பை 4 கலீஃபாக்களில் எவரும் கொண்டாடவில்லை. அபூபக்கர் அலி, உமர் அலி, உஸ்மான் அலி, அலி அலி.
பிள்ளைகள் யாரும், மருமகன்மார் யாரும், பேரன் பேத்திகள் யாரும் இல்லை. பின்னால் வந்த மதுஹபுடைய இமாம்கள், இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத், இமாம் ஹம்பலி ரஹிமஹுமுல்லாஹ், ஹதீஸ் கலை அறிஞர்கள், இமாம் முஸ்லிம், இமாம் புகாரி, இமாம் திர்மிதி, இமாம் அபூ தாவூத், இமாம் இப்னு மாஜா யாருமே செய்யல. யாரும் மௌலூத் ஓதல்ல, யாரும் பிறந்த தினத்தை கொண்டாடல. யார் ஆரம்பிச்சு வச்சாங்க? 3 நூற்றாண்டுகளுக்கு பின்னால ஷியாக்களுடைய முக்கியமான ஆட்சியாளர்கள் ஃபாத்திமியூன்களில் உபைதியூன்கள் என்று சொல்லக்கூடிய ஆட்சி பரம்பரையில் வந்த அல் முஇஸ்ஸுதி தீனில்லாஹ் என்ற ஆட்சியாளன் தான் இந்த வழிகேட்டை உலகத்திலே முதலாக தொடங்கி வச்சான். ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் மௌலூத் இருக்கல்ல, மௌலூது ஹசன், மௌலூது ஹுசைன், மௌலூது ஃபாத்திமா, மௌலூது அலி, சுப்ஹானல்லாஹ், எல்லோருக்கும் மௌலூத் இருந்தது. கால ஓட்டத்தில் எல்லா மௌலூதுகளும் மக்கள் மறந்து போனார்கள். அவருக்கு பின்னால வந்த ஆட்சியாளர் இந்த சுபஹான மௌலூத் ஓதுவதை தடை செய்தார். அவர் மரணித்ததுக்கு பின்னால திரும்பவும் இந்த மௌலூத் ஓதி ரசூலுல்லாவை நேசிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மக்களை வழிகேட்டின் பால் ஆட்சியாளர்கள் வாழையடி வாழையாக கொண்டு வந்தார்கள். எங்கட சமூகமும் இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய ஒரு சில மார்க்க அறிஞர்களும் அல்லாஹ்வுடைய தூதரை தானே ஞாபகப்படுத்துகிறோம். இது பிழையா? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி தானே பேசுகிறோம், அவரை பற்றி தானே கவிதை பாடுகிறோம். நீ கவிதை பாடிட்டு போ, ஆனா பிரச்சனை இல்ல. உன்னுடைய கவிதையில் இருக்கக்கூடிய வசனங்கள் அதிகமானவைகள் அல்லாஹ்வுடைய தூதரை கடவுளுடைய ஸ்தானத்துக்கு உயர்த்தி வைத்தது. தெரிஞ்சுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் பயந்தாங்க, ரசூலுல்லாஹ் பயந்து போனார்கள். யூதர்கள் எல்லாம் அந்த காலத்தில் அவங்களோட நபிமார்களை எல்லாம் கடவுளாக்கினாங்க. என்னையும் கடவுளாக்கிடுவார்களோ, என்னுடைய சமாதியிலும் விழுந்து விடுவார்களோ, அல்லாஹ்வை விட்டு போட்டு என்னிடம் கேட்பார்களோ என்றெல்லாம் பயந்துதான் சொன்னார்கள். லா தத்ரூனி கமா அத்தரத்தின் நிஸா ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை நசாராக்கள் எப்படியெல்லாம் புகழ்ந்தார்களோ அப்படியெல்லாம் புகழாதீர்கள். என்ன சொன்னார்கள் ஈசாவை பத்தி? ஈசா இப்னுல்லாஹ், ஈசா அல்லாஹ்வுடைய மகன். என்னை நீங்கள் அழையுங்கள், என்னை நீங்கள் அழையுங்கள். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் அழையுங்க, அப்துல்லாஹ் அழையுங்க. நான் ஒரு போதும் கடவுளாக மாட்டேன். சுபஹான மௌலூதுடைய வரிகளில் ஒரு சில வரிகள் எல்லாம் அந்த கஃபாருல் ஹதாயா, நபியே நீங்க தான் பாவங்களை மன்னிக்க கூடியவர்கள். வதுனூபில் மூபிகாத், பெரும் பாவங்கள் 7, பெரும் பாவங்களை மறைத்து நீங்க தான் மன்னிப்பீர்கள் என்ற வாசகங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் பயந்ததை போன்று இந்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு போய் கடவுள் இடத்துக்கு வச்சு, அல்லாஹ் மாத்திரம் மன்னிப்பவன் கிடையாது, முகம்மதே நீங்களும் பாவங்களை மன்னிக்கிறீர்கள் என்று பாடக்கூடிய அளவுக்கு எம்முடைய சமுதாயத்தில் அதிகமானவர்கள் போய்விட்டார்கள். பணம் கொடுக்காதீங்க கேட்டா, இதுக்கு பணம் கேட்டால் கொடுக்காதீர்கள், இந்த இடங்களுக்கு நீங்கள் போகாதீர்கள். நார்சா சாப்பாட்டுக்காக போகாதீங்க. நாங்க போக மாட்டோம், சாப்பாடு மாத்திரம். நாங்க போக மாட்டோம், அதை பார்ப்பதற்கு பிள்ளைகளை அழைத்து செல்லாதீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய மதரசாக்களில் குர்ஆன் படிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அழைத்தால் எந்த போட்டி நிகழ்ச்சிகளுக்கும் இது தொடர்பாக நான் அனுப்ப மாட்டேன், நான் வரவும் மாட்டேன், நான் பணமும் தரவும் மாட்டேன். இதற்கு எதிராக ரசூலுல்லாஹ்வுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்களா? ரசூலுல்லாஹ்வை நீங்கள் நேசிக்கிறீர்களா? உண்மையான நேசமாக இருந்தால் இதிலே ஈடுபடக்கூடிய சகோதரர்களை ஒரு பிரச்சாரத்தின் மூலமாக, ஒரு வார்த்தையின் மூலமாக மிகப்பெரிய சிறுக்கில் இருந்து பாதுகாருங்கள் என்ற செய்தியை உங்களுடைய மேலான கவனத்துக்கு கொண்டு வந்து இந்த ஹுத்பா உரையை முடித்து நான் விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.